ஒரு காலத்தில் ஒரு நதிக்கரையில் இருந்த நாவல் பழம் மரத்தில் ஒரு குரங்கு வாழ்ந்து வந்தது. அதற்கு நண்பர்களும் இல்லை, குடும்பமும் இல்லை. ஆனால் அது மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருந்தது. அந்த நாவல் பழம் மரம் அதற்கு சாப்பிட நிறைய இனிய பழங்களையும் வெயிலில் இருந்த நிழலையும் மழையில் இருந்து பாதுகாப்பையும் கொடுத்தது. ஒரு நாள் ஒரு முதலை நதியில் நீந்தி வந்து குரங்கின் மரத்தின் கீழ் ஓய்வெடுக்க கரையில் ஏறியது. வணக்கம் என்று நட்பான குரங்கு கூவியது. வணக்கம் என்று ஆச்சரியப்பட்ட முதலை பதிலளித்தது. எனக்கு சாப்பாடு எங்கே கிடைக்கும் என்று தெரியுமா? இன்று முழு நாளும் நான் எதுவும் சாப்பிடவில்லை. நதியில் மீன்களே இல்லை போல இருக்கிறது என்று அது கேட்டது. நான் மீன் சாப்பிட மாட்டேன், அதனால் தெரியாது என்று குரங்கு சொன்னது. ஆனால் என் மரத்தில் நிறைய பழுத்த ஊதா நிற நாவல் பழங்கள் இருக்கின்றன. ஒன்றை சாப்பிட்டு பார்க்க விரும்புகிறாயா? முதலை மிகவும் பசியாக இருந்ததால் அது எல்லா பழங்களையும் சாப்பிட்டு விட்டது. முதலைகள் பழம் சாப்பிடாத போதிலும் அந்த இனிமையும் சற்று புளிப்பான சுவையும் அதற்கு மிகவும் பிடித்தது. அது வெட்கத்துடன் இன்னும் கொஞ்சம் தர முடியுமா என்று கேட்டது. அதன் பிறகு முதலை தினமும் குரங்கை சந்திக்க வந்தது. இருவரும் விரைவில் நல்ல நண்பர்களாகி விட்டார்கள். அவர்கள் நாள் முழுவதும் பேசிக்கொண்டும் கதைகள் சொல்லிக்கொண்டும் நாவல் பழங்களை சாப்பிட்டுக் கொண்டும் இருந்தனர். குரங்கு மரத்திலிருந்து பழங்களை கீழே வீசும், முதலை அதை சாப்பிடும். ஒருநாள் முதலை தனது மனைவியும் குடும்பத்தையும் பற்றி பேச ஆரம்பித்தது. உனக்கு மனைவி இருக்கிறதை ஏன் முன்பே சொல்லவில்லை என்று குரங்கு கேட்டது. இன்று வீட்டிற்கு போகும்போது அவளுக்காகவும் சில நாவல் பழங்களை எடுத்து செல் என்று அது சொன்னது. முதலையின் மனைவிக்கு அந்த பழங்கள் மிகவும் பிடித்துவிட்டது. அவள் இதுவரை இவ்வளவு ருசியான ஒன்றையும் சாப்பிட்டதில்லை. இந்த பழங்களை தினமும் சாப்பிடும் குரங்கு எவ்வளவு ருசியாக இருக்கும் என்று அவள் நினைத்தாள். அதை வீட்டிற்கு அழைத்து வா, நாம் அதை சாப்பிடலாம் என்று அவள் மகிழ்ச்சியாக சொன்னாள். முதலை அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தது. என் நண்பனை நான் எப்படி சாப்பிட முடியும் என்று அது சிந்தித்தது. அவன் என் உண்மையான நண்பன் என்று அது தனது மனைவியிடம் கூறியது. ஆனால் அவள் கேட்கவில்லை. முதலைகள் எப்போது பழம் சாப்பிட்டு விலங்குகளை விட்டுவிடுகின்றன என்று அவள் கேட்டாள். அவன் ஒப்புக்கொள்ளாததால் அவள் மிகவும் நோய்வாய்ப்பட்டது போல நடித்து, ஒரு குரங்கின் இதயம் மட்டும்தான் என்னை குணப்படுத்தும் என்று அழுதாள். நீ என்னை நேசித்தால் உன் நண்பனை கொண்டு வா என்று அவள் சொன்னாள். முதலை மிகவும் குழம்பியது. அது தனது நண்பனை சாப்பிட விரும்பவில்லை, ஆனால் தனது மனைவியையும் இழக்க முடியாது. இறுதியில் அது குரங்கை வீட்டிற்கு அழைத்துச் செல்ல முடிவு செய்தது. என் அன்பான நண்பா என்று அது மரம் அருகில் வந்து அழைத்தது. என் மனைவி உன்னை உணவிற்கு அழைக்கிறாள். நீ கொடுத்த பழங்களுக்கு அவள் நன்றி கூறினாள் என்று அது சொன்னது. குரங்கு மகிழ்ச்சி அடைந்தது. ஆனால் எனக்கு நீந்த தெரியாது என்றது. பரவாயில்லை, என் முதுகில் ஏறுகொள் என்று முதலை சொன்னது. குரங்கு சம்மதித்து முதலை முதுகில் ஏறியது. முதலை குரங்குடன் ஆழமான நதிக்குள் நீந்தியது. கரையிலிருந்து தூரம் சென்றபோது, என் மனைவி மிகவும் நோய்வாய்ப்பட்டுள்ளார். குரங்கின் இதயம் மட்டுமே அவளை குணப்படுத்தும், அதனால் இது உன் முடிவாகும் என்று அது சொன்னது. குரங்கு பயந்தது. ஆனால் அது விரைவாக யோசித்து, உன் மனைவிக்கு உதவுவது எனக்கு மகிழ்ச்சி, ஆனால் என் இதயம் மரத்தில் இருக்கிறது, நாம் திரும்பி போகலாமா என்று கேட்டது. முதலை அதை நம்பி மீண்டும் மரத்திற்கு திரும்பியது. குரங்கு உடனே மரத்தில் குதித்து ஏறியது. முட்டாள் நண்பா, இதயம் உடலுக்குள் தான் இருக்கும் என்று தெரியாதா? இனி உன்னை நான் நம்ப மாட்டேன், இங்கிருந்து போய்விடு என்று அது கோபமாக சொன்னது. முதலை மிக்கவும் வெட்கப்பட்டு வருந்தியது. அது ஒரு நல்ல நண்பனையும் இனிய பழங்களையும் இழந்தது. குரங்கு தன் புத்திசாலித்தனத்தால் தன்னை காப்பாற்றிக் கொண்டது. ஒரு குரங்கும் முதலையும் உண்மையான நண்பராக இருக்க முடியாது. முதலைகள் நண்பர்களாக இருப்பதற்கு பதிலாக குரங்குகளை சாப்பிட விரும்பும்.